Hello guys, welcome back to our channel. இப்போனா வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மைன்கிராஃப்ட் சீரீஸை இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். மைன்கிராஃப்ட் சீரீஸ் பார்ட் 2 தான் கைஸ் இன்னைக்கு போக போகிறோம். பழைய ரெக்கார்டர் வேறு, இந்த ரெக்கார்டர் வேறு, அதனால ஆடியோ வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் கைஸ். இப்போ வந்து டக்கு நம்ம உள்ளே போயிடலாம் கைஸ். சீக்கிரமாக உள்ளே போயிட்டு நம்ம டக்குன்னு நம்ம வேர்ல்டு லாகின் பண்ணிட்டு விளையாட வந்துக்கலாம். உள்ளே போயிடுச்சு. இப்போ வேர்ல்டு லாகின் பண்ணலாம். ஓகே, இப்போ வேர்ல்டுமே லாகின் ஆகிட்டுருக்கு. நான் இந்த ரெக்கார்டர் வந்து ரியலே வந்து எஃபிஷியன்ஸாகவே இருக்குது. இந்த ரெக்கார்டர் பேர் வந்து என்னென்னா இந்த ரெக்கார்டர் வந்து நீங்களுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். தாராளமாக ஃப்ரீ. அது வந்து 1000க்கு மேலே போனால் 1080 மட்டும்தான் வந்து திருத்துற ப்ரீமியம். எல்லாமே ஃப்ரீ தான். நான் வந்து ப்ரீமியம்லாம் போடல, நார்மல்லே வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஹாப்டிக் ஷேடரும் நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்மேன் அப்படின்ற ஷேடருமே நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்மேன் மாடு, ஆனால் அது நல்லா இருக்கு, பாக்கி சூப்பராக இருக்குது. நான் ஃப்ரெஷ்மேன் ஆனால் மாடாக இருக்கனால எனக்கு அச்சீவ்மெண்ட் வராதுனால அதை நான் ஆன் பண்ணல. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு வீடை தான் கட்ட போகிறோம் கைஸ். ஒரு வீட்டோட அவுட்லைன் தானே போட்டு வரட்டா? ஒரே நிமிஷம் கைஸ், போட்டு வந்துடுறோம் ஒரு வீட்டோட அவுட்லைனை. கைஸ், நான் வந்து வீட்டோட அவுட்லைனை போட்டேன். இதோ பாருங்க, சூப்பரான அவுட்லைன். இந்த அவுட்லைன் பிடிச்சிருந்து நானே சொல்லிக்கிறேன், சூப்பரான. இந்த 2 இருக்கு. இந்த 2 கார்வல்ஸ் விட்டு படிக்கட்டு மாதிரி சும்மா செஞ்சுருக்கிறேன். இந்த சும்மா 2 டஃபு மட்டும் போட்டுடலாம், பெருசாக டிஃபர் ஆகாது. ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து சாண்டு வேணும். இதோ வந்துட்டேன் கைஸ், வந்துட்டேன். ஓகே கைஸ், ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், நம்ம சாண்டு எடுக்கணும். சாண்டுக்கு வந்து ஒரு இது ஸ்டிக்கு வேணும். நீவா ஷவலுக்கு வந்து ஒரு காப்பர் இங்கட் வேணும். காப்பர் வா, இங்க ஒரு 13 காப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உருக்குனதுல காப்பர் இருக்கா? காப்பர் இல்லை. இதுக்குள்ள போயிட்டு இதை செஞ்சு போட்டு அப்படியே வந்து நம்ம பக்கத்தில் இருக்க கடலுக்கு போகிறோம். புது ஆக்ஸான் எஃபிஷியன்சி இப்போதைக்கு வேணாம். உடைக்கிறது தான் உடைக்கிறோம், ஃபுல்லாக உடச்சிட்டு போயிடலாமே. ஆனால் இந்த மாதிரி வந்தாங்க, நான் இப்போ பிளான் பண்ணதில் ஹைட்டாக வளர்ந்துருக்கு. மிச்சம் எல்லாமே ஹைட் கம்மியாக தான் வந்திருக்கு. இதில் சாப்ளிங்ஸ் வந்து நம்மளே தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரீ வந்து ரியல் எஃபிஷியன்ஸாக இருக்கே, நிறைய வீட்டு கிடைக்குது கைஸ். இருக்கிற ஒரு லாக் விடாமல் எல்லாத்தையும் எடுக்கிறேன். கண்ட இடத்துல லாக் வந்துருக்குடா. இங்கெல்லாம் யார லாக் வர சொன்னா? அதுதான் கைஸ், எல்லா லாகுமே எடுத்தாச்சு. திட்டத்தே வந்து 1 ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டு வந்துடும். ஓகே கேஸ், டக்கு நான் வந்து இருக்கிற எல்லாத்தையுமே ஓக்கா மாற்றிட்டப்பா. அதெல்லாம் எவ்வளோ வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட 1 ஸ்டாக் 12, 1 ஸ்டாக் 16 ஃபுட்டு வந்திருக்கு. ஏன்னா அதில் ஆல்ரெடி 4 இருக்கு இல்லையா, அதை கணக்கு பண்ணி நான் மட்டும் இவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு சொன்னேன். சாண்டுடா, டோர் வேணும் கன்ஃபார்ம். மேலே போ கேஸ், நான் மேலே போயிட்டு இருங்க. நான் டக்குன்னு வந்து நம்மகிட்ட இவ்வளோ இருக்குல்ல கிராஃப்டிங் டேபிள். டோர் 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 வந்து கச்சிச்சு. இந்த மஷ்ரூம் வந்து சரி மாட்டிக்கிச்சு போல. ஓஹோ, வேற பயம் பண்ண போடலாமா? இங்கே இவ்வளோ சாண்ட் இருக்கா?
இது தெரியாம டோர்லாம் செஞ்சுட்டோம் கைஸ். கைஸ் என்னங்க கைஸ் எனக்கு டோர் ஒர்க் ஆகல, ஏன்னு தெரியல. பதினோரு கிளாஸ் தான் கிடைச்சோம். போட்டு 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 அதெல்லாம் என்ன அதுக்கு அன்சைட் போகுது. ஒரு 1 ஸ்டாக் ஆஃப் கிளாஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதானா? இந்த பைத்தியக்கார நாய் வர வருதே, ஒன்றும் ஒரு முறை கூட சாவலடா, சாவடிச்சிடாதடா ட்ராண்டே. ஓகே கேஸ், ட்ராண்ட் வர வந்திருக்கான். வாங்க சார், வாங்க 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 வாங்க. மேலே வருவாரு சாரு, தெரில. அவங்க வீட்டுக்கு போவோம். இதுதான் எவ்வளோ ஸ்டாண்ட் இருக்கு, 32 ஸ்டாண்ட் இருக்கு. ஸ்டாண்ட் இருக்கு கைஸ், இது போதும். நமக்கு வந்து கீழே வந்து லாகுமே கிடச்சிருக்கு. பேர்னா இதுவுமே கிடச்சிருக்கு கைஸ், சூப்பர். ஒரே நிமிஷம். ஓகே, இருக்க வீட்டுக்கு வந்து இதை வர போடணும். நம்ம இது வச்சிருக்கா இப்படியுமே வந்து நிறைய இருக்கு. டோர் ட்ரிக்கே ஒர்க் ஆகும், சூப்பர். உட்டு தான் வேஸ்ட். இது வேற இருக்குதா? இந்த உட் இருக்கு. ஓ ஆல்ரெடி இது 9 இருக்கு போல. டக்கு 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 டக்குன்னு செஞ்சுட்டு இது ஒரு 36 இருக்கு. அப்படியே இதுக்குள்ள போயிட்டு இந்த 36மே இதுக்குள்ள போட்டா, வா இவ்வளோ உட் இருக்கா? 1 ஸ்டாக் கிட்ட உட் இருக்கு. அங்கே இன்னும் வெட்டாமே உட் இருக்கு. தூங்கேன்ஸ்டே. நம்மளோட இதுக்குள்ள போயிட்டு கால் எப்பயுமே இருக்கணும். சை, இது எங்கடா சாண்ட்? எங்கடா உள்ள சாண்டியே? வெறியாகுதுடா. சாண்ட் இங்க வச்சுட்டு நமக்கு லீடு முக்கியம். ஆஹா, இவ்வளோ இதா ஆப்பிள் அது இதுன்னு வச்சிருக்கு கைஸ். நமக்கு வந்து உட்டு நிறைய வேணும். டக்கு டக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் உடச்சிடலாம் கைஸ். டக்கு டக்குன்னு இது எல்லாத்தையும் உடைக்கணும். ஓகே கைஸ், இதை ரெண்டுத்தையும் உடச்சிட்டோம்னா அவ்வளோதான். வளர்ந்துருக்கேவா? இதுக்கு மேலே நிறைய வளரணும், அதனால 11 இருக்கு. இந்த இடத்தையே மாத்திரம் பாரு. ஸ்டிக்கர் 2 வச்சிருக்கா. என்னடா இங்க 2 சும்மா தேவையில்லாத இங்க 2 லேடு கிடக்குது. அப்படியே எல்லா இடத்தையும் நட்டணும் சுத்தி. மரத்தை பார்த்தாலே நம்ம பயம்னு தெரியணும். அவ்வளோதான் கைஸ், சுத்தி நட்டியாச்சு. இதுக்கு மேலே நமக்கு உட்டுக்கு பஞ்சமே இல்லை. கிளாஸ் வந்து உருகிட்டு இருக்கட்டும், நம்ம கடைசி கிளாஸ் கொண்டு போய் போடலாம். இதை வந்துட்டேன். டக்கு 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 ஒன்றுத்துக்கு தாண்டா கிளாஸே போட்டிருக்கேன். இதுக்கு கிளாஸ் போடணும். அதுக்கடுத்து வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு 4 பிளாக் கட்டி உட்டில் வந்து ஒன்று கட்டிட்டோம்னா, ஆஹா இங்க பாருங்க, டக்குன்னு வந்து நம்ம இதோ இங்க இருக்குல்ல, இந்த லேயர் மட்டும் எடுத்துட்டு 2 லேயர் வந்து எக்ஸ்ட்ரா கட்டிட்டு இந்த மேலே இருக்கிறதெல்லாம் கட்டிடணும். அதனால இது இப்போ எடுத்துடலாம். ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கு, பார்க்க யாசியமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, உள்ள பிளேஸ்லாம் பார்த்தாது என்சான்மெண்ட் பண்ணுறதுலாம். அதனால வட இங்கே இருக்கிறத மட்டும் வச்சிடலாம்.
டைமண்ட் பிகாக்ஸ் நம்ம எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எடுத்துட்டோம் ஸோ டைமண்டை. அதனால இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது மேலே இருக்கிறது இது மட்டும் அது இருக்கட்டும். டஃப்லங்கடா டஃப் பேரக்கு டஃப் டக்கு டக்குன்னு இதை போடணும். எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபேன் இல்லாமல் ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை. அதனால் அந்த ஃபேன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நாய்ஸ் வந்து லைட்டாக கேட்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 தான் வச்சுருக்கேன் ஃபேனை, கவலையே படாதீங்க. இன்னொரு லேயர் அப்படியே அதிகப்படுத்துவோம். ஆனால் சும்மா கீழே தானே போகிறேன். போட மாட்டேங்குது. இதுதான் அவ்வளோதான் வேலை கைஸ். நம்ம வந்து அந்த போயிட்டு நிறைய ஒர்க் வேறு பண்ண வேண்டியிருக்கு. இங்கே பாருங்க, இந்த இடமே வந்து இப்போதான் பார்க்கறதுக்கு ஓரளவு தூரமாக இருக்கு. ஓடு 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 மேலே போ மேலே போ. இந்த இடம் வந்து 10 தரல. ஒரு பிளாக் தான் அதிகமாக இருக்கா? இன்னும் 2 பிளாக் அதிகமாக்கும். யாரு கேப்பா நம்மள? நான் கார்பிள் ஸ்டோன் பத்தாது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு லேயர் அதிகம் அப்போதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஓகே, பட்டன் கார்பிள் ஸ்டோனை போட்டுடலாம். கார்பிள் ஸ்டோனுக்கு கன்ஃபார்ம் தனியாக மைண்ட் போட விடுவானுங்க, தெரிஞ்சு போச்சு. கார்பிள் ஸ்டோனே பத்தால சுத்தமாக. நம்ம மைண்டில் போயிட்டு நம்ம மைண்ட் ஒரு சின்ன மைண்ட் போயிட்டு வந்தோம் போல. பத்தாது கண்டிப்பாக. கார்பிள் ஸ்டோன் பத்தலாங்க. இந்த லெசன் வச்சு தானே இந்த பேர் தான் எக்ஸ்பி ஃபார்ம் செய்கிறேன்னு. என்சைன்மெண்ட் டேபிளுக்கு இன்னும் டைமண்டே பத்தலையா. அதுக்கு வந்து நான் ஒப்சிடியன் வேறு கண்டுபிடிக்கணும். ஒப்சிடியனுக்கு வந்து இந்த போர்ட்டல் வேணும். அந்த போர்ட்டலுக்கு நான் எங்கே போவேன்? டக்கு டக்குன்னு இதை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேங்க. மைனோட முடிச்சுட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் முடிச்சிட்டேன். இதுதாங்க கைஸ், அழகாக இருக்கா? எனக்கு வந்து ரொம்ப ஆசை. போ. ஓகே, நான் நினச்ச மாதிரி வரலை. அதுக்கு வந்து நான் நினச்ச மாதிரி வரணும்னா இன்னும் கொஞ்சம் கார்பிள் ஸ்டோன் எடுத்து இது இன்னும் கொஞ்சம் லேயர் அதிகமாக்கணும். இது இன்னும் 2 லேயர் அதிகமாக்கி மேலே ரூஃப் போட்டு இதை எடுத்துகிட்டு இதை இன்னும் 2 லேயர் அதிகமாக்கணும். இதை நான் போய் தூங்குறேன் கைஸ். உங்கள் கண்ணு முன்னாடி கொஞ்சம் கார்பிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபுல்லாக இல்லை, பாஸ் பண்ணிட்டே மைண்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து அதை கொஞ்சம் பிக் படுத்தி இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து நான் வந்து வீடு கட்டும் போது தான் ஒன்று பார்த்தேன். இந்த பாருங்களேன், நம்ம வீடு இங்கே இருக்கா? இங்கேருந்து கரெக்டாக இந்த சைடு தான் போகணும். அது இந்த சைடு போனால் இது இருக்குது லாவா. இதை நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஊற்று அப்படியே மைண்ட் பண்ணுண்டா, அப்போ தான் சேஃப்டி. எனக்கு கன்ஃபார்மாக லாவாக இருக்கும். இல்லை, கீழே அந்த மாதிரி லாவாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டா 10 ஒப்சிடியன் எடுக்கணும், 2 எடுத்துட்டோம். 14 எடுக்கணும், சாரி 10 போர்ட்டலுக்கு 4 வந்து என்சான்மெண்ட் டேபிளுக்கு. இப்போ வந்து என்சான்மெண்ட் டேபிளுக்கானது மட்டும் இப்போ எடுத்துடலாம். இது வந்து என்சான்மெண்ட் டேபிளுக்கு. இன்னும் கடைசி வரைக்கும் பயமாகவே இருக்குது. இந்த லாவாவில் போய் விழுந்துருவோமோன்னு, ஒப்சிடியன் விழுந்துருமோ. இதுக்கு மேலே பயம் இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே இந்த ரேஞ்ச் இருக்குது. டக்கு டக்குன்னு இந்த ஒப்சிடியன் மட்டும் மைண்ட் பண்ணுறவங்கள பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், வந்து நான் வந்து இந்த வீட்டோட சேர்த்து ஒரு நெதர் போர்ட்டல் பில்டு பண்ணிட்டேன். இன்னும் ஒரு டைமண்ட் கிடச்சுன்னா என்சான்மெண்ட் டேபிளுமே செய்யலாம். அதுக்கான ஒப்சிடியனுமே நான் எடுத்து தான் வச்சுருக்கேன்.
இந்த ஒப்சிடியன் இதுக்குள்ளே போட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இத்தனை இருக்குது. இத்தனை வேணாம். ஒரு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு. அயன் இருக்கா? அயன். ஓ சூப்பர். இதோ வந்துட்டேன். வரையிருங்க. எனக்கு தெரியும் எங்கே இருக்குது அயனு. அந்த இடத்துல கன்ஃபார்மாக அயன் இருக்குது. அதை வந்து நான் எடுக்காமல் தான் வந்தேன். பழைய வீடியோலுமே பார்த்துட்டேன். அது எந்த பிளேஸ்னு காமிக்கிறேன். கீழே நல்லா போயிட்டே இருந்ததுதான் இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு இது வரும். ஒரு ரெவைன். இந்த ரெவைனில் தான் இங்கே தான் அயன் இருந்துச்சு. இது நான் இருக்க பிளாக் கீழே தான் அயன் இருக்கா? இது பாருங்க அயன். அங்கே அயன் இருக்கு. அந்த அயன் எடுக்க நான் போனேன். இப்போ வந்து என்கிட்ட பிளாக் இல்லை. ஐயோ, ஒரு அயன் எடுக்கிறதுக்கு நான் படுற பாடகுதே. இதில் இப்போ அயனில் கச்சா கண்டிப்பாக 10 டைமண்ட் வரும். கூட என் உசனமே போகும். இந்த கல் தான் கவனமாகவே இருக்கணும். ஒன்றுமே தெரில. ஓகே கேஸ், இப்படியே வந்து இப்போ வந்து இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பிளாக்கை வச்சா இங்கே தான் அயன் இருக்கும். நான் நினச்சேங்க இந்த மாதிரி கோலாத்தனமாக பண்ணுவேனே. பிளாக் அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தது. அயன் எடுத்துட்டேன்னா இதுக்கு மேலே திருப்பி போயிட்டு இந்த கேவ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மூடி விட்டுட்டு நான் பாட்டுக்கு மேலே போயிடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. டக்குன்னு மேலே போ. நல்ல வேலை இது மஷ்ரூம் விளையாண்டுச்சு. வேறு விளையாண்டு இல்லை. ஐ இதை ஹார்ட் கோர் மாதிரி விளையாண்டுக்கிறேன். ஒரு முறை 2 தான் விளையாடணும். போ. சீக்கிரம் மேலே போ. கேஸ் பண்ண வந்து மேலே வந்துட்டேன். மேலே வந்தோடனே இதை ஓப்பன் பண்ணி கிளாஸ் வந்து இது ஒன்றுத்துக்கு உள்ளே போடு. இந்த கிளாஸ் நீ உள்ளே போடு. தூங்கி எந்திரி. பட்டன் தூங்க வச்சுட்டு எந்திரிக்க வச்சுட்டேன். அவ்வளோதான். இதில் போயிட்டு இப்படி வச்சா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் சூப்பர் கைஸ். இப்போ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலுமே கச்சிச்சு. போயிட்டு பற்ற வச்சுட்டு பாஸ் பண்ணிடணும் வீடியோவை. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெதருக்கு வந்து அடுத்த எபிசோடில் தான் போவேன். கவலைப்படாதீங்க. அதுதான் நம்ம வந்து இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு வீடு பிரம்மாண்டமான ஹவுஸை கட்டினோம். ஒரு நெதர் போர்ட்டலில் கட்டினோம். ஒரு அயன் எடுக்கிறதுக்கு கீழே போனோம். ஒரு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்தோம். நிறைய வேலை பார்த்தோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை டேக் கேர். டாடா.